வாயு முத்திரையும் ஆகாய முத்திரையும் தினம் ஒரு 10 நிமிஷம் நான் பண்ணிக்கிறேன். நான் அது எக்ஸ்பென்ஷன் பெனிஃபிட் கொடுக்கும்னு. நேரம் கிடைக்கிறச்ச நான் வியான முத்திரையும் ருத்ர முத்திரையும் அடிக்கடி பண்ணுவேன் சார். ஓகே, இப்போ வந்து 6 ஆயிடுச்சு மேம். இதுக்கு மேல எனக்கு நேரம் இருக்காது, அவ்வளவுதான் நான் பேசிக்கலா பண்றது. அப்கோர்ஸ் தினம் உஜாஸ் கணேஷ் டெஃபினட்டா பண்றேன். நான் இப்ப சொல்ல வந்தது மெயினா அந்த மூச்சு பத்தின நீங்க ஆரம்பிச்ச அந்த ஒரு சப்ஜெக்டுக்காக சார். மேடம் இந்த நான் பேசினப்போ வந்து இந்த கிளாஸ்ல வந்து சூப்பர் அட்வான்ஸ் கிளாஸ் பத்தி எல்லாம் கூட பேசினாங்க நிறைய. இந்த மூச்சு வந்து நம்ம வந்து இப்போ உடம்போடையும் மனசோடையும் நிறுத்தியிருக்கோம். இதை தாண்டி ஆத்மால அது நிறைய வேலை செய்யும் அப்படிலாம் சொன்னாங்க. அது ரொம்ப தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கேன். எல்லாத்தையோட ஒரு முக்கியமான பெனிஃபிட் இந்த மூச்சு கிளாஸ்க்கு அப்புறம் எனக்கு என்னன்னா, முத்ரை ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குன்னா, முத்ரைனா உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பண்ணினாதான் அந்த பிரச்சனை சரியா இருக்கு. இல்லாட்டா அது பண்ண நேரம் கிடைக்கணும், நமக்கு வேலை இருக்கும், சுத்துல எல்லாரும் பார்ப்பாங்க, நிறைய யோசிக்க வேண்டிய எந்த இடமா இருந்தாலும். ஆனா இந்த மூச்சு வந்து நம்ம உடம்புல அது பாடி ஹீட்டா கூலா எதனால வருது, எப்படி சரி பண்ணிக்கிறாங்க ஒரு அரை செகண்ட் யோசிச்சோம்னா அது எந்த பக்கத்துக்கு மூச்சை மாத்திக்கணும்னு நினைச்சோம், அது அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார் நிஜமாவே. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அடிக்கடி வாயில புண்ணு வரும் சார். எனக்கு அந்த வாய் புண்ணு வந்து நான் தேங்காய் பால் சாப்பிடுறது, சீரக தண்ணி குடிக்கிறது, மேந்தியம் சாப்பிடுறது, நான் வேப்பம்பு சாப்பிடுறது, சின்ன வெங்காயம் சாப்பிடுறது, நிறைய சாப்பாட்டுல மட்டுமே தான் இத்தனை நாளா கரெக்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப லேட்டஸ்ட் மேடம் கிளாஸ்ல வந்து கொஞ்சம் ஒருத்தர் வந்து இடது பக்கமே படுத்து வலது பக்கம் மூச்சு விட்டதுனால அவருக்கு வாய்ப்புண்ணு நிறைய வந்தது. மாத்தி படுத்துக்க சொன்னது சரியாச்சுன்னு அவங்க சொன்னதை க்ளூவை நான் பிடிச்சதுனால இப்போ அந்த மூச்சை என்னால டக்குன்னு மாத்தினேன்னா உடனே வாய்ப்புண்ணு சரியா போறது சார். அதுல ராத்திரி படுத்துக்கிறச்ச கொஞ்சம் அவேர்னஸோட படுத்துட்டேனாக்க இடது பக்கம் மூச்சு வர மாதிரி காலையில இருந்தா வாய்ப்புண்ணு இருக்கிறது இல்லை சார். இது மாதிரி வந்து நிறைய ரகசியங்கள் வந்து மேடமோட ஒவ்வொரு கிளாஸ்லயும் இன்னி வரைக்கும் தெரிஞ்சுக்கிறோம் நாங்க. இது வந்து நிஜமாவே பொக்கிஷம். இந்த மூச்சு நிஜமாவே ரொம்ப 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 தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நாங்க ரீசெண்டா நான் வந்து ஒரு பெரிய ஹவுஸ் டீலுக்காக நாங்க போனோம். நாங்க ஒரு ப்ராப்பர்ட்டி டீல்கிட்ட பேசுறதுக்கு. அப்படி பேச போறச்ச நான் எங்க உட்காந்துக்கணும், எப்படி யார் இருக்கணுங்கிறத மனசுல கொஞ்சம் வச்சுட்டு மூச்சு நமக்கு எப்படி வரணுங்கிறத மைண்ட்ல டிசைட் பண்ணிட்டு நாங்க போய் உட்காந்து பேசினோம் சார். அவ்வளோ ஸ்மூத்தா அந்த ஓனரோட அவ்வளோ அழகா பேசி அவ்வளோ அழகா டீல் முடிஞ்சது. அப்படின்னா அதுக்கு இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ் ஆச்சு சார். பெரிய ரகசியங்கள் அதெல்லாம் நிஜமாவே. அதெல்லாம் எல்லாருமே அனுபவிச்சு பார்த்து கத்துட்டு பண்ணினாங்கன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் சார் எல்லாருக்குமே. நம்ம நிறையவே இப்ப எனக்கு அதுதான் தோன்றது. எனக்கு நம்ம தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மனசுல பெருசு பண்றோம். கொஞ்சம் இந்த மூச்சை கவனிச்சு நம்ம பாடியும் மனசையும் நம்ம கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணோம்னா எதுவுமே பெரிய விஷயம் இல்லை சார். வாழ்க்கையில சுகமா சௌக்கியமா ரொம்ப ஈஸியா அடுத்தவங்களை புரிஞ்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நிம்மதியா சந்தோஷமா வாழலாம் சார். இவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் தேவையே கிடையாது நிஜமாவே. ஆனா அந்த மூச்சுக்குள்ள அவ்வளவு ரகசியம் இருக்குங்கிறது மேடமோட கிளாஸ் அட்டன் பண்ணி அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அவ்வளோ அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அவங்களோட பாக்குறச்சே நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நான் சொன்னேன் சார். அவங்களோட அந்த ஒரு காமன் கம்போஸ்டா ஒரு டிஃப்ரெண்டான மேடம் நான் பார்த்தேன் இந்த கிளாஸ்ல. ஏன் அப்படி ஒரு ஏன்னா அவங்க வேற சொன்னாங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு தனியா இருந்து நான் நிறைய யோசிச்சேன் நிறைய பண்ணேன்னு. அந்த தனிமையில வந்து அவ்வளவு பெரிய ரகசியம் இருக்குங்கிறத அவங்க சொல்லாம சொல்லிட்டாங்க. நிஜமாவே அது ரொம்ப வாஸ்தவம் தான். அது நான் எப்போதும் நினைச்சுப்பேன் எனக்கு இதெல்லாம் தனிமைங்கிற டைம் வந்து எனக்கு அந்த பாத்ரூம்ல இருக்க அந்த 10 நிமிஷம் தான். மற்ற நேரம் எல்லாரும் யாரோ மனுஷங்களோட தான் இருக்கும். அந்த 10 நிமிஷம்ங்கிறது பொக்கிஷம்னு நான் எப்போது நினைச்சுப்பேன். அது நிஜமா அது எவ்வளவு பெரிய பொக்கிஷம்ங்கிறத வந்து மேடம் அன்னைக்கு பேசுனதுல இருந்து எனக்கு தெரிஞ்சது. ஷி இஸ் ரியலி மார்வெலஸ் சார். நான் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐ எம் வெரி ஈகர்லி வெயிட்டிங். நான் ஜாயின் பண்ண எடுத்த இந்த அட்வான்ஸ் கோர்ஸ்ல ஏன்னா நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு தோணித்து எனக்கு மனசுல. அதனால ஜாயின் பண்ணிட்டேன். ரொம்ப ஈகரா வெயிட் பண்றேன். யாராவது பண்ணலாம் கூட டெஃபினட்டா ஜாயின் பண்ணிக்கலாம் சார். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க சொல்றது அப்படியே உள்ளுக்குள்ள போய் தொடர்றது சார். அது மனசுல நிஜமாவே அது அவ்வளோ எஃபெக்டிவா இருக்கு. அது சின்ன விஷயத்தை பிடிச்சது ஃபாலோ பண்ணா கூட நமக்கு லைஃப்ல அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு சார். அது நிஜமாவே நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, அவ்வளோ ஈஸியா இருக்குது. டக்குன்னு நம்ம பேச வச்சு கழுத்தை ஸ்லைட்டா சாய்ச்சி பேசணும்னாலே அதுல நமக்கு வந்து ஒரு பெரிய ரிசல்ட் கிடைக்கிறதா அது எவ்வளவு பெரிய விஷயம் சார். அது நிஜமாவே அதெல்லாம் சாதாரணமா கிடைக்கிற நாலேஜே கிடையாது. அது நிஜமாவே நம்ம 2 பேருக்கும் வந்து கோடி கோடி வணக்கங்கள் சார். அதனால இப்ப எல்லாம் நான் ரொம்ப பேசிக்கலாவே நான் கொஞ்சம் காம் டைப் தான். இப்ப என்னால வந்து ரொம்ப காமா அமைதியா யோசிச்சு நிதானமா எல்லாரும் இப்படிதான் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஸ்மூத்தா லைஃப் போறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கு சார். நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஆயிரம் நன்றி சார். நிஜமாவே ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் டு லேர்ன் மோர் ஃப்ரம் மேடம் அண்ட் யூ.